ராமாயணத்துல சொல்லப்பட்ட அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாம வந்திருக்கிறோம் இலங்கையில. பெரிய வெங்காயம் 270, பூண்டு 600 ரூபாய். ராவணன் ராமனால கொல்லப்பட்டார். அங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ராவணனோட பாடியை தூக்கிட்டு இங்க மலை உச்சியிலேருந்து இங்கே தான் கொண்டு தூக்கி போட்டதா ஒரு தகவல் இருக்கு. நேத்து போன அந்த ராவணா கேவுங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கு. நேராக போகணும், இங்கேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அந்த ராவணா கேவுக்கும் இப்போ நாம வந்திருக்கிற இந்த ராவண எல்லைன்னு சொல்லக்கூடிய ராவணா ஃபால்ஸுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு பின்பகுதியில தான் ஒரு குகை ஒன்று இருக்கு. அந்த குகை தான் போன காணொலியில் ஸ்ரீலங்காவில் எல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராவணா கேவ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்த்துருந்தோம். ரொம்பவே ஒரு பிரமிப்பான ஒரு இடம். இன்னும் என் மனசுலேருந்து அந்த பிரமிப்பு அகலலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பரபரப்பான பிரமிப்பான நேற்றைய எபிசோடு முடிச்சுட்டு எல்லாவில் இரவு பொழுது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாங்கிறது நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு கோவாவோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு எல்லை. அதாவது ஒரு மேற்கத்திய நாடுகளோட கலாச்சாரம் தான் இங்கே பிரதிபலிக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்த மக்கள் தான் இங்கே நடமாடுறாங்க. எங்கே பார்த்தாலும் பாரு, பப்பு, டிஜே அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த இரவு வாழ்க்கை. எல்லாவில் நைட் லைஃப் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம கொழும்பை பார்க்கும்போதும் சரி, கேண்டியை பார்க்கும்போதும் சரி, நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு சிட்டியை பார்க்குற மாதிரி இருந்தது. நீட்டாக இருந்தது, பட்டு இந்தியாவில் உள்ள சிட்டி மாதிரி தான் இருந்தது. எல்லாவும் பார்க்கும்போது ஏதோ வேறு ஃபாரின் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லணுன்னா கோவாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் உள்ள கோவா மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பார்ட்டி, டிஜே, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். எனக்கு நம்மளுடைய கோவாவை தான் ஞாபகப்படுத்துது இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லையில் முதல் நாள் இரவு வாழ்க்கையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் காலை நிறைய பிளான் வச்சுருக்குறோம் இன்றைக்கி. ஏன்னா இந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட நிறைய இடங்களுக்கு, அதாவது நம்மளால் கூடுமான வரைக்கும் எந்தெந்த இடம்லாம் போக முடியுமோ அந்தந்த இடத்தெல்லாம் போய் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். இது பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன் மாதிரி இருந்தது சின்னதாக. அதில் பார்த்திங்கன்னா கொய்யா செடி, அதாவது கத்திரிக்காய் செடி, இது எல்லாமே இருந்தது. பார்க்கும்போது உண்மையிலே நம்ம எப்போயுமே ஒரு நேச்சரோட போய் ஒன்றிணைஞ்சு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பழைய நினைவுகள்லாம் வரும். எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லா விதமான காய்கறியும் நாங்கள் பயிரிட்டிருப்போம். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் அப்படி சும்மா தோட்டத்தில் போய் நின்னோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பறிச்சுட்டு சமையல் பண்ணுறது, இந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. அந்த நினைவுகளோட ஜஸ்ட்டு அப்படியே கடத்தூர் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். உங்களுக்கும் இந்த ஸ்ரீலங்கா மார்க்கெட்டில் என்னென்னலாம் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த எல்லையும் காமிக்கிறேன். அதே சமயம் கடைகள்லாம் போய் விலை நிலவரம் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது, ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போய். நான் ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு ரேசரும் அப்படியே ஷாம்பும் வாங்கிட்டு போகலான்னு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள சில பொருட்கள்லாம் விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள ரேட்டுக்கும் இங்கே உள்ள ரேட்டுக்கும், இந்த ரேட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்ரீலங்கன் கரன்சியும் ருப்பீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மேட் இன் ஸ்ரீலங்காவா, ஸ்ரீலங்காவில் தயார் பண்ணுறாங்க போல் இருக்கு. 150 ரூபா. டூத் பேஸ்ட்டு சிக்னல்னு இருக்குது. இங்கே சிக்னலுங்கிற பிராண்டு தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. வெங்காயம் 270 ரூபா. பெரிய வெங்காயம் 270, பூண்டு 600 ரூபாய், பொட்டேட்டோ 220.
ரெட் தால் 310, ப்ரௌன் சுகர் 380, சோயா மீட் பல்க் 600, ரோஸ் கப்புலூன்னு இருக்குது. அரிசி 1600 1 கிலோ. இந்த பருப்பு உளுந்து உடைச்சது 1600 கிலோ. ஆப்பிள் ஒரு பீஸ் 250 ரூபாய். க்ரீன் ஆப்பிள் ஒரு பீஸ் 250, ஆரஞ்சு ஒரு பீஸ் 230, பேரிக்காய் 250. நாம் ஷாப்பிங் போயிட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து இங்கே ஃபுட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது இங்கே வந்து நமக்கு சாப்பாடு தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு ரொட்டி மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தது அங்கே கடையில். சரி அதை வாங்கிட்டு வந்துடுவோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம். ருசிக்கு சாப்பிடாம இங்கே வந்ததுலேருந்து பசிக்கு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹாய், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி மார்னிங் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஊர் இட்லி தோசையெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது, இங்கே கிடைக்காது. அதனால் பாருங்கள், ரொட்டியில் வந்து கார சட்னி மாரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க இங்கே. இதுதான் வந்து இங்கே நான் கேண்டி வந்தப்பயே பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டேன் இல்லையா, இந்த வடைக்குள்ளார இதை வச்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது காரசாரமாக சாப்பிட்றதுக்குன்னு. அதேமாரி இங்கே இருந்தது. சரி ஓகே, இது சட்னிக்காகவே நான் அதை வாங்கியிருக்கேன். ருசிக்காக சாப்பிட்றதுனாலும் பசிக்காக நம்ம சாப்பிடுவோம். அப்படியே அப்ளை பண்ணிவிடுவோம் எல்லா இடத்துலையும். நேற்று மார்னிங் அப்படி தான் எனக்கு கேண்டீன்லேருந்து கிளம்பும்போது வீட்டில் இருக்கிற ஃபீல் தான். ஒரு அம்மா அப்பா இருந்தால் அப்படி கவனிப்பாங்க அந்தமாரி அவங்க. அது காலையில் டிஃபன் ரெடி பண்ணி நான் நேரத்தோடு போவேன், பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க பரவாயில்ல நான் செஞ்சு தரேன்னு சொல்லி 6:30 மணிக்கு 6:15 கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்து உள்ளுக்குள்ளார பொட்டேட்டோவில் செஞ்சு அது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இதேமாரி ரொட்டி தான் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ட்ரெயினில் வரும்போது அதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது, சாப்பிட்டோம். இன்றைக்கி அதேமாரி ரொட்டி பீஸா மாரி இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 100 ருபீஸ். இங்கே நேற்று சமோசா ஒன்று சாப்பிட்டேன், அதுவும் 100 ருபீஸ் தான். எனக்கு ரொட்டி இதெல்லாம் ஆக்சுவலாக பிடிக்காது, வழி கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாரி பசிக்காக சாப்பிடக்கூடாது, ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக நம்ம சாப்பிடலாம். அதனால் இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக ராவணா ஃபால்ஸ், இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன்று நம்ம போக போகிறோம். நேற்று ராவணா கேவ் போனோம், அதோட தொடர்ச்சியாக ராவணா ஃபால்ஸ்னு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே தான் வந்து சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் அங்கே ஒரு சுரங்கப்பாதை போய் முடியுது. அங்கே ஈஸியதை கூட்டு போனார், மறைச்சி வச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்தையும் போய் பார்க்க போகிறோம். நாம் இலங்கையில் இன்றைக்கி 6வது நாளில் இருக்கோம். இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இலங்கையோட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமான எல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நாம் இருக்கோம். இந்த எல்லையில் அப்படி என்ன வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு பார்த்திங்கன்னா, ராமாயணத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான பகுதிகள் இந்த இலங்கையில் நடந்திருக்கு. அதாவது ராவணன் ஆட்சி செய்த ஊர் தான் இந்த இலங்கை. ராமர்கிட்டேருந்து சீத்தையை ராவணன் தூக்கிட்டு வந்து இலங்கையில் தான் சிறை வச்சுருந்தார், அசோகவனம் சொல்கிற இடத்துல. அப்படி சிறை வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல இதை தேடி வரும்பொழுது இங்கே தான் ராவணா கேவ், நேற்று போய் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ராவணா கேவ். அங்கே தான் வந்து அவர் பொதுவாக தவம் பண்ணக்கூடிய இடமாகவும் அங்கே தான் மறைந்திருந்த இடமாகவும் சொல்கிறாங்க. அங்கிருந்து ஒரு 3 இடத்துக்கு குகை வழியாக போகுது. ஒன்று நுவரேலியா, அது ஏறக்குறைய ஒரு 55 கிலோமீட்டர் வருது. அப்புறம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரு. ஸோ இங்கெல்லாம் பூமிக்கு அடியிலேருந்து சுரங்கம் தோண்டி போகிறாங்களாம். இன்னைக்கு எல்லையில் நாம் போகக்கூடிய முதல் இடம், ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தப்ப அவர் 2 பேருக்கு யுத்தம் வந்து நுவரேலியாவில் நடந்தது. அது நாளைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி போகிறோம், பட் நாளைக்கு தான் பார்ப்போன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பாடியை கொண்டு வந்து இங்கே தோவ பனசாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போட்டதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் போய் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இப்போ எல்லையிலிருந்து கிளம்பி தோக பனசாலா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம பேருந்தில் பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஸோ நம்ம அங்கே போயிட்டு
அந்த இடம் தான் வந்து ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணன் கொல்லப்பட்டு அந்த இடத்துல தான் மலை உச்சியிலேருந்து ராமன் வந்து ராவணனை தூக்கி போட்டதா ஒரு கதை சொல்லப்படுது. ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கிறோம் இலங்கையில். அது எங்கே அப்படின்னா தோவ பனசுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை வந்து இலங்கையில் உள்ள நுவரெலியாவில் வந்து நடக்குது. இங்கே நடந்ததுக்கு அப்புறம் ராவணன் வந்து ராமனால் வந்து கொல்லப்பட்டார். அங்கே கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ராவணனோட பாடியை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே மலை உச்சியிலேருந்து இங்கே தான் கொண்டு வந்து தூக்கி போட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் இந்த இடத்த பார்க்கலான் தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு குகை இருக்குமா, அந்த குகை வந்து தற்போது மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போது ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி கீழே போகுது. அந்த கீழே போனால் அந்த குகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் கோயில் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. விகாரை கீழே டவுனில் போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயிலுக்கு வந்து பாருங்கள் விகாரைன்னு சுத்த தமிழில் போட்டிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து என்னோட இலங்கை பயணத்தில் நிறைய புது புது தமிழ் வார்த்தைகள் வந்து என்னால் இங்கே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது பாருங்க, தோவ ராஜமக விக்கிரக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே தோவ ராஜமகா விகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலும் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது 2100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸும் கூட. இப்போ நம்ம கீழே இறங்கி போவோம். கீழே டவுன் ஸ்டேர் இறங்கி போகணும். இது படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் இறங்கி போனோன்னா புத்தர் படுத்த நிலைமையில் இருக்குது. இதுமாரி 2 சிலை தான் இருக்கான் படுத்த நிலைமையில். ஒன்று கண்டி பகுதியிலையும் இன்னொன்று அனுராதபுரா பகுதியிலையும் இருக்கான். மலசல கூடம், இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக படுது. டாய்லெட்டுக்கு வந்து மலசல கூடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே. நேற்று நம்ம ராவணா கேவ் போனோம் இல்லையா, அங்கே மொத்தம் 3 இடத்துக்கு அந்த ராவணா கேவ் குகை வழியாக உள்ளுக்குள்ளார வரலான்னு சொல்லி இருந்ததில் அதில் வந்து ஒரு இடம் தான் வந்து இந்த இடத்துக்கு வர்றது. அதாவது பூமிக்கு அடியில் சுரங்கத்தின் மூலியமாகவே, அந்த குகையில் உள்ள சுரங்கம் மூலியமாகவே நம்ம வந்தோம் அப்படின்னா நேராக ஏறக்குறைய இந்த குகையிலேருந்து அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் இப்படி இருந்தாலும். ஸோ இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதில் உள்ள ஒரு குகை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே உள்ளுக்குள்ளார இருக்கிறது தான் இந்த குகை.
இந்த குகையை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது த டனல் வாஸ் க்ளோஸ்டு பை எ ஸ்டோன் வால் டூரிங் த 1971 அப்ரைசிங். 1971 வருஷம் வந்து இந்த டனலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த குகையை வந்து மூடி இருக்கிறாங்க. இது வந்து ராவணனால் இந்த குகை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குகையை ஏற்படுத்தினது ராவணா. இந்த குகை வந்து எந்தெந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு போட்டிருக்குன்னா ஹலியல பகோடா, விகாரியா, ராவணா கேவ், ரக்கிதகந்தா, ராஜமகா விகாரியா, இந்த 3 இடத்த வந்து இந்த டனல் வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நாம் இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல இருக்கிறோம்னு நினைக்கும் போதே சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருது. காரணம் என்னென்னா, நாம் ஏற்கனவே ராமாயணத்தில் படித்த அந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்தது. அது இன்னைக்கு அது நிஜமாயிருக்கு. நாம் படித்த கதைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி நேராகவே வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நேராக பார்க்குறோம், அந்த இடத்துக்கெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. பின்னாடியில் உள்ள பகுதியை தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஓப்பனில் இல்லை. 1971 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராமரால ராவணன் கொன்று தூக்கி வீசப்பட்ட அந்த இடத்தையும் அங்கே இருந்த குகையையும் நம்ம பார்த்துட்டு திரும்ப இப்போ இந்த குகை போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இன்னொரு இடம், ஏற்கனவே நாம் நேற்று போயிருந்த அந்த ராவணா கேவ்ஸ்க்கு அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது, ராவணா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நாம் இன்னைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பிளேஸ்க்கு தான் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னா ராவண எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணா ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட சிறப்பம்சங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ராமாயணத்தை புரட்டி பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான இந்த பகுதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தோட ஸ்டோரியில் ராமனும் சீத்தையும் வனவாசம் போயிருந்தப்ப ராவணனோட, அதாவது இலங்கையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய மன்னன் தான் வந்து ராவணன். அந்த ராவணனோட தங்கச்சி சூர்பனகை வந்து ராமனை பார்த்து ராமனோட அழகுல மயங்கி ராமன்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க மேலே உள்ள விருப்பத்தை அவங்க வந்து தெரியப்படுத்துறாங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது அவரோட தம்பி லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, சூர்பனகையோட மூக்கை அறுத்துறாரு. மூக்கை அறுத்தோன்னா வலி தாங்க முடியாம கத்துற கத்தல் வந்து அங்கிருந்து இலங்கையில இருக்கக்கூடிய ராவணனுக்கு கேட்டு இருக்கு. இந்த சூர்பனகை வந்து ராவணன்கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னோன்னே ராவணனுக்கு வந்து சரியான கோபம் வந்துருச்சு. ராவணன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர். அவருக்கு வந்து சிவபெருமானை வந்து அன்றாடம் தோல்றது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய வேலையை தன்னுடைய கடமையாவே வச்சிருந்தாரு. அவ்வளோ பெரிய சிவபக்தரான ராவணன் வந்து அவ்வளோ கோபம் கொள்றாரு. கோபம் கொண்டுட்டு நேராக இந்தியாவுக்கு வந்து சீதையை தூக்கிட்டு வந்து இங்க இலங்கையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிறைவாசம் பண்றாரு. சிறைவாசம் அசோகவனங்கிற இடத்துல வந்து வைக்கிறாரு. அந்த அசோகவனத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரவரியா ஒரு இடத்துல வந்து வச்சிருந்தாரு. அந்த இடம் தான் வந்து நேத்து நாம போய் பார்த்த ராவண குகை, ராவணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன் குகை இருக்கு. அங்கதான் மறைச்சு வச்சிருந்தாரு. நாம நேத்து போன அந்த ராவணா கேவுங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கு. நேரா போகணும், இங்கேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டருக்கு மேல போகணும். அந்த ராவணா கேவுக்கும் இப்ப நாம வந்திருக்கிற இந்த ராவண எல்லைன்னு சொல்லக்கூடிய ராவணா ஃபால்ஸுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேருந்து சீதைய அண்டர் கிரவுண்ட் டனல் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு சுரங்க பாதை பூமிக்கு அடியில போட்டு அங்கேருந்து கொண்டு வர்ற டனல்ல ஒரு பாதை வந்து
இங்கே இருக்கக்கூடிய ராவணா ஃபால்ஸ், இப்போ நம்ம ராவணா ஃபால்ஸ் பக்கத்துலேருந்து தான் நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ராவணா ஃபால்ஸுக்கு பேக் சைடில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில தான் ஒரு மறைச்சி வச்சுருந்துருக்காரு சீதையர். இதுமாரி ஒரே இடத்துல வைக்காம வெவ்வேறு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மறைச்சி வச்சுருந்துருக்காரு. ஸோ அப்படி வந்திருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த ராவணா ஃபால்ஸ். இந்த ராவணா ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ அந்த ராவணா ஃபால்ஸையும் இந்த ராவணா ஃபால்ஸ் பின்னாடி இருக்க குகையை வந்து நம்ம பார்க்க முடியாது. இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி தான் வந்து அந்த குகை இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ராவணா ஃபால்ஸ். பாருங்கள் இந்த மலை, இந்த மலைக்கு அந்தாண்ட சைடு பின்னாடி சைடில் தான் வந்து அந்த குகை இருக்குது. இந்த குகையிலேருந்து போனீங்கன்னா அந்த ராவணா கேவ், இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ராவணா கேவுக்கு வந்து போகலாம். அது இந்த குகைக்கு அடியில் வந்து பூமிக்கு அடியில் போனோம் அப்படின்னா ஒரு அந்த டனல்குள்ளார போகிறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு தண்ணி ஒன்று இருக்குது, அப்போல ஒரு ஏரி ஒன்று இருக்கான். அந்த ஏரி நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரிய பல விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. நம்ம இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ராமாயண முக்கியத்துவம் வாய்ந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கோம்னு நினைக்கும் போது உண்மையிலே நமக்கு வந்து பெருமையாக இருக்குது. வாங்க இப்போ நாம் இந்த ராவணன் ஃபால்ஸை போய் பார்க்கலாம். இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபால்ஸில் வந்து பெரிய லெவலில் தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மலை உச்சிக்கு அந்தாண்ட சைடு தான் வந்து அந்த குகை இருக்குது. அதாவது நேற்று நம்ம பார்த்த ராவணன் குகையிலிருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பேக் சைடு ராவணன் கேவ்லேருந்து வரக்கூடிய அந்த குகையானது இதோட பேக் சைடு வரைக்கும் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட தொடர்ச்சியோட இன்னொரு பகுதி நுவரேலியாவில் இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கும் போகிற மாதிரி சொல்கிறாங்க. ராவணன் சீதையை இந்தியாவில் உள்ள பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துலேருந்து கடத்திட்டு ஸ்ரீலங்காவுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சீதையை காணுமேனு ராவணன் தேடும் பொழுது ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆஞ்சநேயர்கிட்ட பார்க்கும்போது அவரும் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல, அநேகமாக ஸ்ரீலங்காவுக்கு கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ராவணன் அவரோட புஷ்பக விமானம் மூலயமா பறந்து அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமர் வந்து அங்கிருந்து ஸ்ரீலங்காவை பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரியாக ஸ்ரீலங்கா இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறாராம், இதுவரைக்கும் அயோத்தி தான் வந்து உலகத்திலே வந்து சிறந்த ஒரு அழகான ஒரு கண்ட்ரி, அதாவது அழகான ஒரு பகுதி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இலங்கை வந்து அதை விட அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல வரலாற்று தகவல்கள்லாம் சொல்லுது. இத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துலேருந்து உங்களை நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்தோடனே நாம் இந்த ராமாயணாவில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸப்ட் அந்த நுவரேலியா வந்து நாம் இன்றைக்கி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து உங்களுக்கு நுவரேலியாவில் போயிட்டு அந்த அசோகவனம், சீதையை சிறை வச்சுருந்த அந்த அசோகவனத்தையும் நான் காமிக்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.